மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷாந்த் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது மிகவும் கூடிய பாலியல் ஆசைகள், பாலியல் வேட்கை, இதன் காரணமாக ஏற்பட போகின்ற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். என்னை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சாயினி அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். எனவே இன்று நாங்கள் பார்க்கின்ற இந்த விடயம், இந்த அதாவது பாலியல்ல ஏற்படுகின்ற கூடுதலான ஆசை. நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இவ்வாறு பாலியல்லே அதிகூடிய வேட்கை, அதாவது செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பாலியல் ஆசை, பாலியல் வேட்கை, இன்னொருடன் செக்ஸ் பண்ண வேண்டும் ஆசை கூடுதலாக இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்த ஒரு கணவனாக இருக்கலாம் அல்லது கொடுத்து வைத்த ஒரு மனைவியாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல சந்தோஷமாக நீங்கள் கொண்டு நடத்தி கொண்டு போகலாம். ஆனால் சில நேரங்களிலே இதிலே ஒரு பிரச்சனையும் வர பார்க்கிறது. இப்படிப்பட்டவர்களை எவ்வாறு நான் அடையாளப்படுத்திக் கொள்வது என்று சொன்னால் பல விடயங்களை எங்களால் சொல்ல முடியும். முதலாவதாக, அவர்கள் inappropriate sexual comments or jokes. எந்த நேரமும் யாரை கண்டாலும் அவர்கள் இந்த பாலியல் சம்பந்தமான துணுக்குகளையோ அல்லது பாலியல் சம்பந்தமான நகைச்சுவைகளோ அவர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்திலே inappropriate sexual comments, யாரை பார்த்தாலும் அவர்கள் செக்ஸை பற்றி, பாலியலை பற்றி தான் முழு நேரமும் காய்த்துக் கொண்டிருப்பார். சில நேரங்களிலே என்னை பற்றி கூட நீங்கள் யோசிக்கலாம். உண்மையாக என்னுடைய நிகழ்ச்சி பல பேருக்கு உதவியாக இருக்கின்றது. கூடுதலாக பல பெண்கள் இந்த நிகழ்ச்சியின் பிற்பாடு என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு, டாக்டர் இப்போது உங்கள் நிகழ்ச்சி பிறகுதான் நாங்கள் வாய் திறந்து பேசுகிறோம், கதைக்கிறோம் என்று சொல்லி இருப்பதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முதலாவது இவர்களுடைய அறிகுறி என்னவென்றால் inappropriate sexual comments or jokes என்று சொல்லுவோம். அதாவது எந்த நேரம் இந்த செக்ஸ் சம்பந்தமான நகைச்சுவை தான் ஒரே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே நேரத்திலே inappropriate, அதாவது அந்த இடத்துக்கு பொருந்தாத ஒரு இடத்து, உதாரணமாக ஒரு ஒரு சமயஸ்தானத்துக்கு சென்று அங்கு சமயஸ்தானத்துக்கு வழிபட வந்த பெண்களிடமோ அல்லது ஆண்களிடமோ இந்த செக்ஸ் சம்பந்தமான விடயங்களை பேசுவது என்பது அந்த இடத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு நடவடிக்கையோ பொருத்தமான கதையோ கிடையாது. அதைத்தான் நாங்கள் inappropriate sexual comments or jokes என்று சொல்லுவேன். அது முதலாவது. அதுல இருந்து இவர்களை எங்களாலே இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவதாக, excessive or public sexual behavior. அதாவது சில பேர் உங்களுக்கு தெரியும், ஆண்களாகவும் இருக்கலாம் பெண்களாகவும் இருக்கலாம். ஆண்கள் கூட அதாவது எக்ஸசிவ் or public sexual behavior என்று சொல்லப்படுகின்ற போது ஆண்கள் அணிகின்ற உடைகள், சில பேர் மிக டைட்டான ட்ரவுசர், மிக டைட்டான டிஷர்ட் ஆண்கள் போட்டுக்கொண்டு போவதை காணலாம். அதே நேரத்திலே பெண்கள் கூட தங்களுடைய உடல் தெரிகின்ற விதத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள், உடுப்புகளை உடுத்துவார்கள். அதுவும் inappropriate-ஆக இருக்க. உதாரணமாக, நாங்கள் ஒரு வழிபாட்டு இடத்துக்கு செல்லுகின்ற போது அது கேட்ட மாதிரி நாங்கள் உடுத்த வேண்டும். ஆனால் வழிபாட்டு இடத்துக்கு செல்லுகின்ற போது ட்ரவுசரும் டிஷர்ட்டும் ஒரு பெண் போட்டுக்கொண்டு வருகிறார் என்றால் அது ஒரு inappropriate sexual behavior என்று எங்களாலே சொல்ல முடியும். முக்கியமாக அதே நேரத்திலே பொது இடங்களில் இருந்து கொண்டு, சில பேர் உங்களுக்கு தெரியும், நான் கண்டிருக்கின்றேன், நீங்கள் பத்திரிகையில கூட பார்த்திருக்கலாம், பொது இடங்களில் இருந்து கொண்டு தங்களுடைய உள்ளுறுப்புகளை, தங்களுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ஸை, ஆண்குறியாக இருக்கலாம் அல்லது பெண்ணினுடைய யோனி பகமாக இருக்கலாம், அவற்றை காட்டுவது, இவையெல்லாம் இந்த அளவுக்குள்ளே வருகிறது. அதாவது எக்ஸசிவ் or public sexual behavior. இவையெல்லாம் முக்கியமாக அதாவது ஒரு சமூக செயற்பாட்டுக்கு உகந்தவையாக இருக்க முடியாது. எனவே நான் சொன்னேன், இந்த செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்பது ஒரு நோய் அல்ல, அது நன்மையை பயக்கக்கூடியது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போகின்ற போது அதை எங்களாலே கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்படும். என்றபடியினால் இவர்கள் என்ன செய்வார்கள், இதற்காக வேண்டிய பலவிதமான வேலைகளை செய்வார்கள்.
உதாரணமா எனக்கு சில கடையில் இருப்பவர்களை தெரியும், தங்களுடைய பிசினஸை கூட, அதாவது ஒரு பிசினஸ் செய்வார்கள், அந்த பிசினஸை கூட பெண்களுடன் கூடுதலான அளவு தொடர்பு கொள்ள வேண்டும், பெண்கள் தங்களுடைய கடைகளுக்கு கூடுதலாக வர வேண்டும், இளம் பெண்கள் வர வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பிசினஸையே மாற்றக்கூடியவர்கள் பல பேரை கண்டிருக்கின்றேன். சில பேர் தாங்கள் இரும்பு கடை செய்வார்கள், இரும்பு கடையிலே பெண்கள் வருவது குறைவு என்றபடியினால், ஹார்ட்வேர் என்று சொல்லுவோம் குறைவு என்றபடியால், அவர்கள் அந்த இரும்பு கடையை ஒரு புடவை கடையாக, ஒரு சேலை விற்கின்ற கடையாக மாற்றியிருப்பவர்களை கூட நான் கண்டிருக்கின்றேன் என்னுடைய அனுபவத்தில். எனவே இவர்கள் எல்லாம் என்னென்றால், இந்த பெண்களுடன் கூடுதலான அளவு தொடர்பினை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய தொழிலையே மாற்றக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே பல பேரை நான் இவ்வாறு கண்டிருக்கின்றேன். எனவே இது ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமை. சில பேர் வெளிநாடுகளுக்கு கூட செல்லுவார்கள். எனக்கு ஒருவர் வெளிநாட்டிலிருந்து கால் எடுத்தால் அவர் முதல்ல சொன்னது, நான் சார் உலகத்திலே இருக்கின்ற எல்லா சாதி பெண்களுடனும் நான் பாலியல் தொடர்பை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி. இது அவரை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்த மட்டும் ஒரு நோய் அல்ல, ஆனால் இது ஒரு செக்ஷுவல் டிஸ்இன்ஹிபிஷன் என்ற ஒரு வரையறைக்குள்ளே வரலாம். இது நோய் அல்ல. அவருக்கு அதற்காக எவ்வளவு பணம் செலவழிக்கிறார், உலகம் முழுவதும் தெரிவார், தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், இந்தியா, மற்றொரு ஒரு பெரிய லிஸ்டையே எனக்கு சொன்னால் இந்தந்த நாடுகள் சென்று அந்தந்த நாட்டு பெண்களுடன் நான் பாலியல் தொடர்பை வைத்திருக்கிறேன். சோ இவை இப்படிப்பட்ட நிலைமையிலும் இவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பல பேர் இதற்காக, அதாவது நான் வெளிநாடு கூட சென்று இருப்பவர்கள் உள்நாட்டிலேயே கூட பல இடங்களுக்கு தங்கள் தொழில் நிமித்தமாக மாறி 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 என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு, என்ன கடைசி நிலை வரைக்கும் இவர்கள் போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஒரு கோயில் திருவிழாவாக இருக்கலாம், ஒரு சர்ச் திருவிழாவாக இருக்கலாம், இன்னத்துக்கும் கூட இவர்கள் இந்த பெண்களை பார்ப்பதற்காக கூட தங்களுடைய வேலைக்கு லீவ் போட்டு விடுமுறை போட்டு கூட சொல்லுவர்களை நான் கண்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் என்னதுக்கு வருவார்கள், எக்ஸசிவ் ஆஃப் பப்ளிக் செக்ஷுவல் பிஹேவியர். மூன்றாவதாக இதில் இருக்கிற இன்னொரு கரெக்ட் என்றால் இன்க்ரீஸ் லிபிடோ ஆர் கம்பல்சிவ் செக்ஷுவல் ஆக்ட். அதாவது இவர்களுக்கு என்ன செய்ய நேரம், ஒரு நாளுமே தங்களுடைய, அதாவது அவர்களுடைய பாலியல் உணர்வு மிக மிக அதிகமாக இருக்கும். எனவே சில பேர் என்னிடம் வருவார்கள், வந்து டாக்டர் என்னுடைய பாலியல் உணர்வை 2-3 நாளா கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் நான் கொள்ளு சாப்பிட்டேன், கொள்ளுக்காரி எனக்கு இருந்தது, கொள்ளுக்காரி மனைவி சமைத்து தந்தால் அதை அவர் சாப்பிட்டேன். அதாவது தனக்கு ஏற்படுகின்ற அந்த கூடுதலான பாலியல் உணர்வை அவர் புல சொல்லுகிறார். என்னத்துக்குன்னா கொள்ளு, அது கொள்ளுன்னா திணைக்கு அவர் சொல்லுகிறார். எனவே பாருங்கள் என்ன மாதிரி அவர் ரொட்டேட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி வருகிறார். அவர் நேரடியாக தனக்கு இருக்கின்ற பிரச்சனையை அவர் சொல்லவில்லை. சில பேர் சொல்லுவார்கள், சில உதாரணமாக கத்தரிக்காயை சொல்லுவார்கள், அடுத்ததாக தக்காளிக்காயை சொல்லுவார்கள், அன்னாசைக்காய், இவை சாப்பிட்ட பிறகு என்னுடைய ஆண் குறியிலே பீனிஸ்லே அலர்ஜிக்காக புண் ஏற்பட்டது என்று சொல்லுவார்கள். சில பேர் சொல்லுவார்கள், ஆண்குறியிலே ஏதாவது காயம் இருந்தால், புண் இருந்தால், எனக்கு அந்த இடத்திலே எங்களுடைய பகுதிகளிலே கூடுதலாக காணுகின்ற பிரச்சனை என்னவென்றால், அந்த பகுதியிலே எனக்கு இந்த அட்டைன்னு சொல்லுவோம், உங்களுக்கு லீச் என்று சொல்லுவோம், அட்டை கடித்து விட்டது, ஒரு அட்டைக்கு மேலே இன்னொரு அட்டை நின்றது டாக்டர், இதனால் அட்டை கடித்து விட்டது என்று சொல்லி. பிறகு அவருடைய இரத்தத்தை நாங்கள் சோதித்து பார்க்கின்ற போது அவருக்கு பாலியல் நோய் சிபிலிஸ் என்று வந்தது. எனவே இவை எல்லாம் என்ன செய்கிறது என்றால் இன்க்ரீஸ் லிபிடோ, அல்லது அவர் என்ன நடைபெறுகிறார் இந்த நேரத்தில், இன்க்ரீஸ் லிபிடோ ஓ கம்பல்சிவ் செக்ஷுவல். கம்பல்சிவ்னா அவர்கள் அதையே திருப்பி செய்து கொண்டிருப்பார்கள். அதில் ஒரு மனநிலை இருக்கிற கம்பல்சிவ் அப்சசிவ் பிஹேவியர் என்று சொல்வோம். அதை பற்றி பிறகு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியிலே பார்ப்போம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.